வணக்கம். கொடிநாள் நிதிக்கு தாராளமான பங்களிப்பை வழங்க வேண்டுமென புதுவை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள கொடிநாள் வாழ்த்து செய்தியில், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு இதயபூர்வமாக மரியாதை செலுத்துவதை இந்த நாள் குறிக்கிறது. இந்த நாளில் பாதுகாப்பு படையினர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிநாள் நிதியாக நாம் அளிக்கும் நிதி முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்கு நேரடியாக சென்று சேர்க்கிறது. மேலும் இது தேசபக்தியையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்து பொதுமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரி அரசும் மக்களும் கொடிநாளை மிகுந்த உற்சாகமாக அனுசரிப்பதை நான் பார்க்கிறேன். நமது தேசத்தை பாதுகாப்பதில் நம்முடைய படை வீரர்கள் ஆற்றிய சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடிநாள் நிதிக்கு தாராளமான பங்களிப்பை செய்யுமாறு புதுச்சேரி மக்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி கடற்கரை அருகே மறுசுழற்சியில் 700 கிலோ இரும்புகளால் ஆன ஆலமர சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. உலகிலேயே சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடத்தில் புதுச்சேரி 2ஆம் இடத்தில் உள்ளது. வெளிமாநில, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்த இடங்களில் இங்குள்ள கடற்கரை ஒன்று. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை லே கஃபே ஓட்டல் அருகே மறுசுழற்சியில் 700 கிலோ இரும்புகளால் செய்யப்பட்ட ஆலமர சிற்பம் தத்ரூபமாக வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் சர்வதேச நகரில் பணிபுரியும் புதுச்சேரியை சேர்ந்த தேசிய விருதாளர் சரவணன் இதை உருவாக்கியுள்ளார். இவர் இரும்பு உள்ளிட்ட உலோகங்களை மறுசுழற்சி செய்து பலவித இயற்கை சார்ந்த உருவங்களை உருவாக்குவதில் ஆர்வமுடையவர். அதன்படி தற்போது அவர் 700 கிலோ இரும்பு மற்றும் காகிதம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இயற்கையை பாதுகாக்கும் வகையில் 8 அடி உயரம், 10 அடி அகலத்தில் இந்தியாவின் தேசிய மரமான ஆலமரத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆலமர சிற்பம் புதுச்சேரி கடற்கரை லே கஃபே அருகே வைக்கப்பட்டுள்ளது. இதனை கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பலரும் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ள நிலையில் பலர் அந்த மரத்தின் முன்பு நின்று தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். பிளாஸ்டிக் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலை நிறுவ மானியம் அளிக்க மாசு கட்டுப்பாட்டு குழுமம் முன் வந்துள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலோர பகுதிகளில் கிடக்கும் உபயோகமில்லாத கிழிந்த மீன்பிடி வலைகள் மற்றும் பிற பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை நிறுவ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிதி உதவி அளிக்க முன் வந்துள்ளது. கடலோரங்களில் கிடக்கும் பழைய கிழிந்த வலைகள் அங்கு வரும் நண்டு, ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் அத்தகைய பொருட்களை அறிவியல் முறைப்படி மறுசுழற்சி செய்ய நிறுவப்படும் தொழிற்சாலைகளுக்கு 40% மானியமாக 24 லட்சம் அளிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன் வந்துள்ளது. இதற்கான கருத்தரங்கம் வரும் 11ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் நடக்கிறது. ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 80 ஆண்டுகளாக அப்பகுதியில் இயங்கி வருகிறது. தற்பொழுது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என 2 வகுப்புகள் மட்டுமே நடந்து வந்த நிலையில் 15 மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்து மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக சின்ன வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பள்ளி இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்றும், சுயநலத்திற்காக இப்பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியை இடித்துவிட்டு மதுபான கடையை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசின் சிறப்பு குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தர உள்ளதாக ஆட்சியர் குலந்தூங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவின் இணை செயலர்
ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவினர் புதுச்சேரியில் புயல் வெள்ள பகுதிகளில் ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதற்காக அவர்கள் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இன்று மாலை வருகை தர உள்ளனர். தனியார் விடுதியில் தங்கும் மத்திய குழுவினர் இன்று நேரம் கிடைத்தால் புயல் வெள்ள பகுதியை ஆய்வு மேற்கொள்வர் என்றும், இல்லாவிடில் நாளை காலையில் ஆய்வு மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் புதுவை மாநிலத்துக்கு புயல் மழை வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தை சேர்ந்தவர் புருஷோத்தமன், தனியார் நிறுவன ஊழியர். இவர் மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்தார். சீட்டில் சேர்பவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம், 10 கிராம் வெள்ளி மற்றும் ரூபாய் 3000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினர். இதை நம்பி கரசூர் பகுதியை சேர்ந்த 132 பேர் ரூபாய் 16,58,000 வரை தீபாவளி சீட்டு கட்டினர். ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்தும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை. இதையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபோது சில தினங்களில் தருவதாக கூறினர். இந்நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகினர். இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து புருஷோத்தமன், கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் நாளை அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 9ஆம் தேதி கவுண்டன்பாளையம், காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர், பேட்டியின் சத்திரம், திலகர் நகர், குண்டுபாளையம், நவசக்தி நகர், VVP நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும். இத்தகவலை மின்துறை கிராம கோட்டம் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சி துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் தொண்டமனத்த மெயின் ரோட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தொண்டமனத்த மெயின் ரோட்டில் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர் ஒருவர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த ஒருவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த ரமணா என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சோதனை செய்தபோது அவரிடம் 60 கிராம் கஞ்சா இலை மற்றும் அரிவாள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ரமணா மீது கஞ்சா மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறையும், இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவை சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு, பிலிம் மேக்கர் ஆனந்த் பட்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் 36 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலாம் என கூறி புதுவையை சேர்ந்த 5 பேரிடம் நூதன முறையில் 1.58 லட்சம் மோசடி செய்துள்ள கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் வனிதா. இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி வனிதாவும் மர்ம நபரிடம் 60,000 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் அவர் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. தர்மபுரி பகுதியை சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் 50,000 தவறுதலாக வேறொரு வங்கிக் கணக்கு அனுப்பியுள்ளார். அது திரும்ப கிடைக்கவில்லை. பொறையூரை சேர்ந்த சுமன் என்பவரின் கிரெடிட் கார்டிலிருந்து மோசடி கும்பல் 20,000 அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளது. டி நகர் காவலர் குடியிருப்பை சேர்ந்த மணிகண்டன் 18,000, புதுவையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் 10,000 என மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். மேற்கூறிய 5 பேர் மொத்தம் 1.58 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.